ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ஃபார் யூவோட டெமோ பார்த்துருவோம். எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகே சார், இதனோட டெஸ்க்டாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சார் இருக்கும். எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ பாருங்கள், டேஷ்போர்டு, டிவைஸ் ஆட் பண்ணுறதுக்கு, சென்டு மெசேஜ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்லேயும் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நான் ஒன்றா வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன், இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கோம். செக் அப்டேட் எதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்டில் இதுலேயே நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக எப்போ கேம்பெயின் பண்ணிருக்கிறத பார்த்துக்கலாம். ரெனியூவல் பண்ணோன்னாக்கா இதை கிளிக் பண்ணோம்னாக்கா கரெக்டான ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்துடும், கால்ஸ் வந்துடும். அல்லது வந்து நீங்கள் அதிலே மெசேஜஸ் இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், கீ நம்ம என்ன கீ வாங்கியிருக்கோம், என்ன கம்பெனி நேமில் வாங்கியிருக்கோம், அல்லது நம்ம நேமில் வாங்கியிருக்கோம், அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் சார். டிவைஸு மொத்தமாக 10 டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம் சார். இதுதான் இம்பார்ட்டண்ட். 10 டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்கேன் பண்ணி இதில் 10 டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒன்றுனா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டோ ரிப்ளையும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயிலை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ லிங்க் அனுப்பிச்சு, தென் பேமெண்ட்டை பற்றி பேசி பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சு பேமெண்ட் வாங்குற வரைக்கும் இது எல்லாமே இதை பார்த்துக்கும். ரொம்ப சிம்பிளாக எல்லாமே பண்ணிவிடும். வெல்கம் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். டெம்ப்ளேட் வந்து டெம்ப்ளேட்டு கண்டென்ட்டும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோங்கிறத காட்டுது. ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக வந்து 21 கேம்பெயின்ஸ் வந்து பண்ணியிருக்கோங்கிறது காட்டுது. ஸோ பாருங்கள், வேர்ல்டு வைடு எங்கே அனுப்பிச்சிருக்கோங்கிறது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். மேப் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து 454 டோட்டலாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அதில் டெலிவரி ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 279 ஆகிருக்கு. இது வந்து கனெக்ட் ஆகாதனால 110 ஆகலை. ஸோ இது வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் 58. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எந்தெந்த அளவுக்கு போயிருக்குங்கிறது எல்லாமே இதெல்லாம் பார்த்துக்க முடியும். இதுதான் சார் டேஷ்போர்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த இடத்துல வந்ததுனால அது இது பண்ண முடியல. ஓகே சார், டிவைஸில் க்ரியேட் கேம்பெயின் இருந்ததா, அதை வந்து நமக்கு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் சார். இதில் வந்து நம்ம நேம் கொடுத்துட்டேன், க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டேன். ஒன்று நியூவாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, கியூஆர் அப்படின்னு கொடுத்தோன்னா கியூஆர் கோடு ஒன்று வரும் சார். இது வந்து நம்ம மொபைலில் வந்து வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, எந்த வாட்ஸ்அப்லேருந்து நம்ம அனுப்புகிறோமோ அதிலேருந்து இதை ஸ்கேன் பண்ணிக்கணும் சார். லிங்க்டு டிவைஸ் இருக்கு இல்லையா, லிங்க்டு டிவைஸில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் சார். ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா ரெடின்னு வந்துருச்சு சார். பாருங்கள், அந்த மொபைல் நம்பரோட பக்காவாக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார். இங்கே போயிட்டு நம்ம பக்காவாக க்ரியேட்டை கொடுத்துட்டு 1 by 1 இதே மாதிரியே க்ரியேட் கொடுத்தோம்னா 1 by 1 பாருங்கள், மொத்தம் 10 வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 டிவைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகே, இது பண்ணின உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா, இது க்ரியேட் பண்ணிட்டோம். திரும்ப வந்து நம்ம ஒரு இமேஜோ அல்லது ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து நம்ம ஒரு 100 பேர்த்துக்கோ 200 பேர்த்துக்கோ 300 பேர்த்துக்கோ ஒரு 500 பேர்த்துக்கோ நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்காக டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெம்ப்ளேட் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே வெல்கம் மெசேஜ்னால் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ இதுவும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆடு இதில் போயிட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாய்ன்னு கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்கு வந்து அது நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதேமாதிரி ஆட்டோ இதுவும் அப்படி தான்.
அதில் கீ செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கீ செட் பண்ணிவிட்டு அழகாக கொடுத்துட்டோம். 1 by 1 நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா லிங்க் அனுப்பி பணம் வாங்குற வரைக்கும் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம். சரி, இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் சார். சைடில்ங்க ஆட் டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் சார். அதை தான் நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இது க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய் நம்ம டைப் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம டைப் பண்ணவே கூடாது. இங்கே வந்து நான் சொல்கிறேன், டெம்ப்ளேட்டோட நேம் என்ன பர்பஸாக நம்ம அனுப்புகிறோங்கிறத வந்து ஒரு ஞாபகத்துக்காக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஃபார் யூவோட இதுக்காக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை நான் இங்கே நான் போட்டுக்கிறேன். வாட்ஸ்அப் ஃபார் யூ போட்டேன். இங்கே என்ன அனுப்ப போகிறோம்? டெக்ஸ்ட்டு வித் மீடியா, அதாவது இமேஜும் அனுப்ப போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு வித் மீடியாவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து க்ரியேட் பண்ணிச்சு பாருங்கள், அப்லோடுன்னு ஒன்று வந்துருக்கு. அப்லோடில் போயிட்டு நான் எந்த இமேஜை நான் கொடுக்க போகிறேனோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் சார். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன் சார். செலக்ட் பண்ணிட்டு இங்கே டைப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த இமேஜ் மேலே தான் நம்ம கிளிக் பண்ணணும். இமேஜ் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மு க்ரியேட் ஆகும் சார். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே இது வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நேம்னு வருது பாருங்கள். இந்த நேம்ங்கிறது என்னென்னா, நேம்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம், ஹாய்ன்னு போட்டு அந்த நேமை செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, கஸ்டமரோட நேம் அண்ட் நம்பரு, அது மட்டும்தான் டவுன்லோட் பண்ணால் போதுமானது. அப்போ இந்த நேமை வந்து ஆட்டோமேட்டிக்காக தனியாக எடுத்துக்கும் சார். ஹாய் சசி, ஹாய் சதீஷ், அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் சார். செலக்ட் பண்ணிக்கும் சார். தென் இங்கே நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோம், கேம்பெயின் கொடுக்குறோமோ, வேறு என்ன கொடுக்குறோமோ அதை இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து டைப் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம் சார். இப்போ நான் வந்து வெல்கம் சாரி வெல்கம் டு வாட்ஸ்அப் ஃபார் யூ அப்படின்னு கொடுக்குறேன் சார். இங்கே அடுத்து நம்ம லிங்க் எல்லாம் இங்கே கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், பட் வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 420 லெட்டர்ஸ் தான் போட முடியும். அதிகமாக போடலாம். போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி. அதனால் அதை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சென்ட் கேப்ஷன் வித் பட்டன்கிறது வந்து இங்கே வந்து உங்கள் கம்பெனி நேம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ரீ சாஃப்ட்வேர்ஸ்னு போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறப்பே வந்து ஒரு இதாக இருக்கும். போட்டேன். இப்போ கீழே பாருங்கள் பட்டன்ஸ்ன்னு இருக்கா, இதில் குயிக் பட்டன், இது வந்து குயிக் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அது பாருங்கள். இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, கால் பட்டன் செலக்ட் பண்ணிட்டோன்னா கால் நவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்பருக்கு கால் போகணுமோ அந்த நம்பருக்கு பார்த்தோன்னே இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது டீட்டெயில் கேட்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம். கேப் இல்லாமல் கொடுத்துக்கலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பட்டன் ஒன்று கொடுத்துக்குறோம் சார். கொடுத்துட்டு இங்கே யூஆர்எல் நான் வந்து இப்போ ஒரு ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன் சார். ரிஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்துட்றேன் சார். கொடுத்துட்டு இங்கே யூஆர்எல் வந்து கரெக்டாக காப்பி பண்ணி கொடுக்கணும் சார். இப்படியெல்லாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் பக்காவாக போகும். இதில் போகாது, ஆனால் இப்படி கொடுத்துடணும். இதில் பாருங்கள், நான் காமாக கொடுத்துருக்கேன், டாட் கொடுக்கணும். ஸோ பக்காவாக கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வச்சுக்கோங்களேன்,
இப்போ ஸ்டாப்னு இருக்கா, இது வந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க எல்லாருக்கும். அனுப்புகிறப்போ அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வேண்டாத மெசேஜாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மெசேஜ் போகாது. நம்ம அந்த டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கலாம், யார் யாருங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இவ்வளோ தான் சார், க்ரியேட் பண்ணிட்டேன் சார். இப்போ நியூ டெம்ப்ளேட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சொல்கிறேன் சார். இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு நம்ம எந்தெந்த சிம்மு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சசின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன குரூப் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் சார். அந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சு பாருங்கள். அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும் சார். சென்ட் மெசேஜில் போயிட்டு